நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்வில் அரசியலில் மிகப்பெரிய அளவில் ஜொலிக்க வைப்பதற்கு உண்டான 2 கிரகங்களுடைய தசைகளை இந்த இடத்துல ஒரு தெளிவான விளக்கமாக பார்க்க போகிறோங்க. அதாவது கடந்த காலங்களில் தமிழகத்தில் ஜொலித்த அரசியல் தன்னுடைய ஜாதகத்தினுடைய ஆய்வின் அடிப்படையில் இந்த அமைப்பை நம்ம வெளியிடுறோங்க. நமச்சிவாயம் வாழ்க, நாதன்தாள் வாழ்க. ரகசிய உண்மைகள் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன். இன்னும் பல பயனுள்ள பரிகார தகவல்களை தொடர்ச்சியாக கொடுக்க இருக்கிறாங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணுங்கள், பிறருக்கு பயன்பட்டு ஷேர் பண்ணுங்கள். என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. அதாவது இதை திரு கலைஞர் ஐயா அவருடைய ஜாதகத்திலேருந்தே நம்ம ஆய்வு செய்கிறோங்க. 1969ஆம் ஆண்டு திரு கலைஞர் ஐயா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றாங்க. திரு கலைஞர் ஐயா அவர்கள் பிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கடக லக்னம், லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரன் 11ஆம் இடம் லாபஸ்தானத்திலே ரிஷப ராசிங்க உச்சம் பெற்று அமர்ந்திருப்பார். அந்த லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற அந்த குரு பகவான் அந்த சந்திரனையும் அந்த சூரியனையும் பார்ப்பார். அப்ப சிறந்த சிவராஜ யோகம், சிறந்த குரு சந்திர யோகம். லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே கேந்திர பலத்தோடு சனி பகவான் உச்சம் பெற்று வக்ரம் பெற்று அமர்ந்திருப்பார். தனித்த புதன் அந்த சனி பகவானை பார்ப்பார். லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே செவ்வாய் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பார். இது போன்ற ஒரு அற்புதமான 2ஆம் இடத்திலே ராகு, 8ஆம் இடத்திலே கேது. இது போன்ற ஒரு பலம் வாய்ந்த ஒரு அற்புதமான யோகமான ஜாதகம் திரு கலைஞர் ஐயா அவருடைய ஜாதகம். திரு கலைஞர் ஐயா அவர்களை எந்த தசைங்க உச்ச பதவி அலங்கரிக்க வைத்தது அப்படின்னா சனி பகவானின் தசை தான். எப்படி நம்ம சொல்கிறோம்? சனி பகவான் லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே உச்சம் பெற்று அமர்ந்திருப்பார். அந்த சனி தசை தான் மிகப்பெரிய உச்சத்திற்கான ஒரு அடித்தளத்தை கொடுத்தது என்று சொல்லலாம். அதில் முதலமைச்சரானவங்க தான் தொடர்ச்சியாக ஒரு உச்ச நிலையில் தொடர்ச்சியாக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பை தந்தது அந்த சனி தசை அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதே போல் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திரு எம்ஜிஆர் அவருடைய ஜாதகம். திரு எம்ஜிஆர் அவர்கள் 1972ஆம் ஆண்டு கட்சி ஆரம்பித்தாங்க. 1975ஆம் ஆண்டு திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆரம்பித்த ராகு பகவானின் தசை. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த தசைகள் மிகப்பெரிய வளர்ச்சியை காண வைக்கின்றது? சனி பகவானும் ராகு பகவானும் தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம் பாருங்க. அதே போல திரு எம்ஜிஆர் அவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 1975ஆம் ஆண்டு கன்னி லக்னம், லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே ராகு சுக்கரனோடு இணைந்து சுபத்துவம் அடைந்திருப்பார். ராகு எந்த நிலையிலும் சுப கிரகத்தினுடைய தொடர்பை பெற வேண்டும். மிக முக்கியமாக குரு சுக்கரனுடைய தொடர்பை பெற்ற ராகு அபரிமிதமான நல்ல பலன்களை வாரி வழங்குவார். நம்ம என்ன சொல்றோம்? ராகு எங்க அமரலான்னு சொல்றோம்? மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இது போன்ற இடங்களில் அமரக்கூடிய ராகு அற்புதமான பலன்களை வழங்குவார். திரு எம்ஜிஆர் அவருடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே ராகு பகவான் சுக்கரனோடு இணைந்து சுபத்துவம் அடைந்ததால் 1977 முதல் 87 வரை அசைக்க முடியாத ஒரு சக்தியாக அற்புதமான ஒரு ஆட்சியை கொடுத்த தலைவராக திரு எம்ஜிஆர் அவர்கள் விளங்கினார் என்பது அனைவருக்கும் தெரிந்த அமைப்பு தாங்க. அப்ப எந்த தசையை வாரி வழங்கியது? ராகு பகவானுடைய தசை அற்புதமான வளர்ச்சியை வாரி வழங்கியது என்று சொல்லலாம். அதற்கு அடுத்தது அம்மையார் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு செய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னா அம்மையார் அவர்கள் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்காங்க. ராசியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது சிம்ம ராசி, மகம், மகத்தில் பிறந்து ஜகத்தை ஆண்ட மகாராணி செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். அவருடைய ஜாதகத்தை நீங்க பாருங்க, அவங்களுக்கும் ராகு பகவான் தசை உச்ச வளர்ச்சியை வழங்கியது. செவ்வாயினுடைய பிற்பகுதி, செவ்வாய் லக்னத்திற்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்திலே பௌர்ணமி சந்திரனோடு இணைந்து அதிகப்படியான சுபத்துவத்தை பெற்றதால் பிறரும் நடுங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பதவியை திரு ஜெயலலிதா அவர்கள் பெற்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அப்ப அந்த அமைப்புல செவ்வாய் தசையுடைய பிற்பகுதி ராகு தசை தான் பெரிய வளர்ச்சிக்கான ஒரு அடித்தளத்தை கொடுத்தது. அம்மையார் அவருடைய ஜாதகத்தை நீங்க பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது மிதுன லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே அந்த ராகு பகவான் குருவின் பார்வையிலே இருப்பார். லக்னத்திற்கு 7ல் குரு, லக்னத்தை குரு பார்த்து
லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனை பௌர்ணமி சந்திரன் பார்க்கக்கூடிய அற்புதமான யோக ஜாதகம் அம்மையார் அவருடைய ஜாதகம். அந்த குருவின் தொடர்பை பெற்ற அந்த ராகு பல மடங்கு வளர்ச்சியை வழங்கினார் என்றால் அது மிகையாகாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு பலத்தை அந்த ராகு பகவான் அம்மையார் ஜாதகத்தில் வழங்கினார் என்று சொல்லலாம். அப்போ எந்த திசை பெரிய வளர்ச்சியை கொடுத்தது? ராகு பகவானுடைய திசை. குரு திசை வந்தது, அவருக்கு கடுமையான நோய் தொந்தரவை கொடுத்தார். ஏன்னா மிதுன லக்னத்துக்கு அவர் நல்லவர் இல்லை. லக்னத்திற்கு 7ஆம் இடம் என்கின்ற பாதக மாரக ஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்திருப்பார். அந்த குரு தசை, அந்த சனி புத்தி அவருக்கு கடுமையான உடல் பாதிப்புகளை தந்தது. இருப்பினும் பெரிய வளர்ச்சிக்கான ஒரு தசையை கொடுத்தது எதுங்க? ராகு தசை தான் அவர் கொடுத்தது. ராகு மேஷ ராகுவாக குருவின் பார்வையை பெற்றது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அடுத்தது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா திரு எடப்பாடி ஐயா அவருடைய ஜாதகம். திரு எடப்பாடி ஐயா அவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப லக்னம், லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்த உச்சம் பெற்ற சனி பகவானின் தசை. அப்ப எப்படி வருது பாருங்க, சனி தசை ராகு தசை, சனி தசை ராகு தசை. இந்த தசைகள் தான் ஒரு மனிதனை உச்ச பதவியில், இவர்கள் அரசியல் இருந்தால் அரசியல் உச்சம் காணுவார்கள், பொதுவாக ஒரு துறையில் இருந்தால் அந்த துறையில் உச்சம் காணுவார்கள், எந்த நிலையில் இருந்தாலும் அதில் பெரிய ஒரு வளர்ச்சியை காணுவார்கள். ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கின்றார், அந்த தொழில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அவர் பெறுவார் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய தசை இந்த ராகு தசை, சனி தசை. அடுத்தது நீங்க பாருங்க, திரு ஸ்டாலின் ஐயா அவருடைய ஜாதகம். சிம்ம லக்னம், 3ஆம் இடத்திலே உபஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானத்திலே சனி பகவான் உச்சம் பெற்று குரு சுக்கிரன் 2 சுபகனுடைய பார்வையில் இருப்பார். அப்ப பலம் வாய்ந்த அமைப்பாக இருக்கின்றது. ஆயினும் சனி தசையுடைய முற்பகுதி பெரிய நல்ல பலனை வழங்கவில்லை. காரணம் என்ன? தசா புத்தி தாங்க. சனி தசையில முதல்ல சனி புத்தி, அடுத்து புதன் புத்தி, அடுத்து பார்த்தீங்கன்னா கேது புத்தி, சுக்கிர புத்தி, சூரிய புத்தியில் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன ஆனாங்க? முதலமைச்சராக வந்தாங்க. அப்ப சனி தசை சூரிய புத்தி முதலமைச்சர் பதவி என்கின்ற ஒரு உச்ச பதவியில் அலங்கரிக்க வைத்தது. தற்போது திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாங்க. அப்ப சனி தசை அந்த வளர்ச்சியை கொடுத்தது. அடுத்தது நம்ம பார்க்கும்போது பல அரசியல் தன்னுடைய ஜாதகத்தை எல்லாவற்றையும் நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கும் போது நமக்கு வெளிப்படுவது என்ன? தற்போதைய காலகட்டத்தில் யாருக்கேனும், எந்த அரசியல் தலைவருக்கேனும் சனி தசையோ ராகு தசையோ நடைமுறையில் இருக்கின்றதா என்று ஆய்வு செய்கிறோம். அவ்வாறு ஆய்வு செய்யும் போது பல அரசியல் தலைவருடைய ஜாதகத்தில் அது போன்ற அமைப்பு இருக்கா என்றால் இல்லை. ஒரு அரசியல் தலைவருடைய ஜாதகத்தில் அது போன்ற அமைப்பானது இருக்கின்றது. யாரு? திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஜாதகம். சனி பகவானின் தசை தற்போது நடந்து கொண்டிருக்கின்றது. லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே சனி பகவான் திக்பலம் பெற்று, சனிக்கு வீடு கொடுத்த சூரியன் திக்பலம் பெற்று, பௌர்ணமி சந்திரன் பார்வையிலே அந்த சூரியன் அமர்ந்திருக்கின்றார். இப்ப திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சனி தசையில சுக்கிர புத்தி 2026 மார்ச்சுக்கு பிறகு சனி பகவானின் தசை, சூரிய பகவானுடைய புத்தியானது வர இருக்கின்றது. சூரியன் என்ன செய்வாருங்க? ஒரு உச்ச பதவியை, அரசாங்க வழிகளில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை, ஒரு ஏற்றத்தை, ஒரு மாற்றத்தை காணக்கூடிய அமைப்பை திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஜாதகத்தில் பலம் வாய்ந்ததாக இருக்கின்றது என்று சொல்லலாங்க. அப்ப திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஜாதகத்தை தான் மற்ற எல்லா அரசியல் தலைவர்களோட சற்று பலம் வாய்ந்த ஜாதகமாகவும் சனி தசையை அட்டன் பண்ணக்கூடிய ஒரு ஜாதகமாகவும் இருக்கின்றது. அப்ப மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஜாதகமானது பயணிக்க இருக்கின்றது என்று சொல்லலாங்க. இதுதாங்க சனி தசை ராகு தசை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு ஏற்றத்தை தந்திருக்கின்றது என்று பார்க்கலாம். என்னுடைய ஆய்வின் அடிப்படையில் இதை நான் சொல்றேன். நீங்களும் இதை ஆய்வு செய்து பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கும் இந்த ஆய்விலிருந்து ஒரு நல்ல அமைப்பானது கிடைக்கும் என்று சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனல்ல பதிவிட இருக்கிறேன். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிறருக்கும் பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர்களுமாக வாட்ஸ்அப் மூலமா, ஆன்லைன் மூலமா ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.